இன்றைக்கி நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். சுகர் மாத்திரையும் ப்ரெஷர் மாத்திரையும் கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரையும் இந்த இன்சுலினையும் நிரந்தரமாக நிறுத்த முடியுமா? நிரந்தரமாக நிறுத்த முடியும்னு எல்லாரும் கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் எஸ். கண்டிப்பாக நிரந்தரமாக நிறுத்த முடியும். இந்த 4 நோய்களில் மாத்திரையும் நிறுத்தலாம், இன்சுலின் நிரந்தரமாக நிறுத்தலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான். நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரு வழி தான் இருக்குது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது சரி பண்ணணும். என்ன தெரியுமா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னா நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். ஆமாம், நீங்கள் பேலன்ஸ் டயட் எடுத்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாத்திரையை தூக்கி குப்பையில் போடலாம், இந்த இன்சுலின் தூக்கி குப்பையில் போட்டுட்டு ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கலாம். அதான் உண்மை. ஆனால் நீங்கள் பேலன்ஸ்டு டயட் ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலைன்னா ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிட்டா மட்டும் போதாது. எந்த நோயும் சரியாகாது, ஒரு நோயும் சரியாகும். நீங்கள் எத்தனை வருஷம் வேணாலும் சாப்பிடுங்க, எத்தனை வருஷம் வேணாலும் சாப்பிட்டு பாருங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணவே இல்லையே. நீங்கள் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். புரியலையா? இன்னைக்கு நிறைய பேர் இந்த பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணாமல் வாழ்க்கை முழுவதும் மாத்திரையை கூடயும் இன்சுலினை கூடயும் ஆஸ்பத்திரி கூடயும் ஐசியூ கூடயும் அப்படியே வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். என்ன இம்பார்ட்டன்ட்டு? பேலன்ஸ் டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இன்னும் எவ்வளோ பேர் இந்த மாத்திரையும் இந்த இன்சுலினும் போட்டு பக்கவாதம், கண்குருட்டு, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியர், காலை விரல எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு உட்காந்துருக்காங்க. வீடியோ சேவ் பண்ணி வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு தான் சொல்லிகிட்டே இருக்கேன். இது யாருக்குமே சொல்லிக் கொடுக்குறதே இல்லை. அதான் பிரச்சனையே. எனக்கு வீடியோ சேவ் பண்ணி வைங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?